விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் கிட்ட ஆட் பண்ணலாம். இது நல்லா ஃப்ராத்தியாக பீட் பண்ணி இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஃப்ராத்தியாக பீட் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து சுகர் இது பண்ணிங்கன்னா எப்போவுமே சூடோடி போடாதீங்க, ஆறி போடுங்க, இல்லைனா விப்பிங் க்ரீம். இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னோட விப்பிங் க்ரீமில் வெனிலா எசன்ஸ் உண்டு, இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா இங்கே பாப்கார்ன் வச்சுருக்கேன், பட்டர் ஆட் பண்ணி பாப்கார்ன் போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து பாப் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ஹீட் வந்தாலும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒன்று பாப்போம்னா மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ இது கூட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி கேரமல் பண்ணிடலாம். ஸ்பூன் போட வேண்டாம், அதுவாகவே தானாக மெல்ட் ஆயிரும். அந்த ப்ராசஸ் டு ஹீட். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாப்கார்னில் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கேரமல் பாப்கார்ன் செஞ்சுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். இப்படி நொர வரணும், கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் சரியாயிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கேரமல் சாஸ் ஆட் பண்ணலாம். ஹோம்மேட் கேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த நான் வந்து நார்மல் ஸ்பான்ஸ் கேக்கை எனக்கு பிடிச்ச ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணணும். நோ வரிஸ். இப்போ லேசாக நம்ம வந்து கேரமலை மேலே வந்து பிரான்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம டிசைன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான், எதுவுமே கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நாசில் வச்சு ஹார்ட் மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ இது நம்ம வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும், அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கேரமல் சிரப் பிரான்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா போடலாம். பாப்கார்ன் ஆட் பண்ணலாம். பார்க்கவே வண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு காணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணாமலே சொல்லுவேன், ஸ்க்ரம்ஷியஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஃப்ளஃபி குட்டி.